நெக்ஸ்ட் ரூல், 7ஆம் இடத்திற்கு லாபஸ்தானத்தை 7ஆம் அதிபதியும் அந்த வீட்டு அதிபதியும் பார்த்தால் மனைவி மூலம் ஜாதகர் நற்பலன் அடைவார். திரும்பி ஒரு தடவை. 7ஆம் இடத்திற்கு லாபஸ்தானம் எது? மகரம். இங்க முதல் ஜாதகத்துக்கு கன்னி லக்னம், 7ஆம் இடம் மீனம், அதுக்கு 11ஆம் இடம் என்னது? மகரம். அதை யாரு பார்க்கிறா? அந்த வீட்டு அதிபதி சனி பார்த்துட்டு இருக்கிறாரு இல்லையா? மனைவி, அதாவது மனைவி லக்னத்தை எடுத்து பார்த்தோம்னா 11ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல உட்கார்ந்து 11ஆம் இடத்தை பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதனாலதான் அந்த மாதிரி வரும். 11ஆம் அதிபதியுடனோ அல்ல 11ஆம் இடத்துடனோ தொடர்பு பெற்றால் கட்டுக்கட்டாக பணம் வைத்திருவார்கள். யாரு? குரு. நம்ம சொல்லியிருக்கோமா? இங்க 11ஆம் இடத்தை, மனைவிக்கு 11ஆம் இடத்தை குரு பார்க்கிறாரு. அந்த சனியும் வந்துட்டு அந்த இடத்தை பார்க்கிறாரு. அப்போ மனைவி வந்ததுக்கு அப்புறம் கட்டுக்கட்டா பணம் வந்து சேரும். மனைவி கண்ணில் கட்டுக்கட்டா கொண்டு கொடுப்பாரு, சம்பாதிச்சு கொடுக்கணும் இந்த ஜாதகர். அடுத்த பாயிண்ட், 8ஆம் இடத்திற்கு இருபுறமும் சுவர்கள் நின்றால் 8ஆம் இடத்தின் மூலம் ஜாதகர் நற்பலன்களை அடைவார். ஏன்? 8ஆம் இடம் என்பது 7ஆம் இடத்திற்கு 2ஆம் இடமாக வருவதால் மனைவி மூலம் லாபம் கிடைக்கும். இங்க 8ஆம் இடத்துல யார் இருக்காருங்க? ஏற்கனவே அங்க சூரியன் இருக்கிறாரு, உச்சமா இருக்கிறாரு. 2 பக்கமும் சுவர்கள். ஒரு பக்கம் குரு, ஒரு பக்கம் சுக்கிரன், சந்திரனும் இருக்கிறார். அப்போ மனைவி வழியில சம்பாத்தியங்கள் வரும். மனைவி வழியில சொத்து சுகங்கள் இவங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இன்னொன்னு சொல்லியிருக்காங்க, இந்த ஜாதகரோட மனைவி வந்துட்டு ரொம்ப அழகா இருப்பாங்க. என்ன காரணம் அப்படின்னா, 7ஆம் இடத்துல சுக்கிரனும் சந்திரனும் இருந்தால் மனைவி அழகி. கூட குரு தொடர்பு பெற்று இருந்துச்சு அப்படின்னா பேரழகி. 7ஆம் இடத்தில் சுக்கிரனும் சந்திரனும் இருந்தால் மனைவி அழகி, குரு பார்த்தால் பேரழகி. இது 8வது பாயிண்ட். அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த டெய்லி சில யோகங்களை பற்றி போட்டிருந்தோம் இல்லையா? அதுபடி பார்த்தீங்கன்னா, லக்னத்துக்கு அல்லது ராசிக்கு கேந்திரத்துல சுக்கிரன் ஆட்சி உச்சம் பெற்றால் என்ன யோகம்? குஜாதி ஐவர்களுக்கு 5 பேருக்கு 5 யோகம் சொல்லியிருந்தோம் இல்லையா? இங்க சுக்கிரன் கேந்திரத்துல உச்சம் பெறுகிறார். அதுக்கு என்ன பேரு? அதெல்லாம் கேட்காதீங்க சார், நீங்க சொல்றது மட்டும் சொல்லுங்க. சரி, ஓகே. அதுக்கு பேரு மாளவிகா யோகம். அப்ப சுக்கிரனால நன்மை ஏற்படும். சுக்கிரனாலே பொதுவா பெண்கள் மனைவி இல்லையா, அவங்களால நன்மை ஏற்படும். இப்போ பரிவர்த்தனையாகி குரு அங்க வந்துடுறாரு. அப்ப இதே லக்னத்துக்கோ ராசிக்கோ கேந்திரத்துல குரு பகவான் இருந்துட்டா அதுக்கு பேரு ஹம்ச யோகம். இப்போ இது ஜாதகம் வந்துட்டு சிம்ம லக்னம் இல்லையா? 7ஆம் இடம் அப்படின்றது கும்ப லக்னம். கும்ப லக்னத்துக்கு 4ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறாரு. சுக்கிரனுக்கு 4ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறார். நம்ம ஏற்கனவே அந்த புலிப்பாணி ஒரு பாடல் பார்த்துருந்தோம். தார யோகத்துக்கு ஒரு பாடம் பார்த்துருந்தோம். 7ஆம் இடத்தில், அதாவது லக்னத்துக்கு 4ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்து அவர் ஆட்சியோ உச்சமோ பெற்றுட்டா அது தார யோகம். அதே போல சுக்கிரனுக்கு 4ஆம் இடத்துல சந்திரன் இருந்தாலும் அது தார யோகம்.
இங்க லக்னத்துக்கு இல்லை, ஆனா 7ஆம் இடத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா தார யோகம் இருக்கிறது. 7ஆம் இடத்துக்கு பாருங்க 1-4 கனெக்ஷன். லக்னாதிபதியும் 4ஆம் அதிபதியும் கூடி 4ஆம் இடத்துல ஆட்சி பெற்றிருக்கு. அப்ப வரும் பொழுது அந்த மனைவி சொத்து பத்து எல்லாத்தையும் எடுத்துட்டு வருவாங்கிறது. அது இந்த ஜாதகருக்கு 10ஆம் இடமா போயிருது. அப்ப தொழில் எப்படி வரும்? மனைவியோட சொத்து வந்து கிடைச்சு அதுவே வந்துட்டு தொழிலா பண்ணி அருமையா அவர் வாழ்ந்துட்டு. அதே பாருங்க 7ஆம் இடத்திற்கு 2-11 அதிபதி யாரு? குரு பகவான் இல்லையா? அவரு 4-9 அதிபதியான சுக்கிரனோட தொடர்புல இருக்கிறார். 7ஆம் இடத்துக்கு கம்பேர் பண்ணிட்டு 7ஆம் இடத்திற்கு 2-11 அதிபதி குரு எங்க இருக்கிறாரு? அவரு 10ஆம் இடத்துல போய் உட்கார்ந்து இருக்கிறாரு. அந்த கும்பத்துக்கு 4க்கும் 9க்கும் அதிபதியாகிய சுக்கிரனோட தொடர்புல இருக்கு. அப்ப என்னன்னா இவர் பிறக்கும் பொழுது எழுதி வச்சாச்சு, இந்த ஜாதகருக்கு கோடீஸ்வரி தான் மனைவியாக வருவாள் அப்படின்னு. அப்ப திருமணம் நடந்துருச்சு, மனைவி வந்துருச்சு அப்படின்னா அந்த ஜாதகி கோடீஸ்வரியா வாழணும். அப்போ அந்த ஜாதகம் இந்த இவருக்கு செயல்பாட்டுக்கு வந்துடும். ஃபாலோ பண்ண முடியுதுங்களா? என்ன சொல்லட்டுமா? எனி கமெண்ட்ஸ்? எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சா? சார் ஒரு தடவை ரிப்பீட் பண்ணுங்க சார் ப்ளீஸ். இப்போ இது ஆணோட ஜாதகம், லக்னம் சிம்ம லக்னம். அப்ப மனைவிக்குரிய ஸ்தானம் இது 7ஆம் இடம். அது எது? கும்பம். அந்த கும்பத்துக்கு 2-11 அதிபதி யாரு? குரு பகவான். அவர் 10 போய் உட்கார்ந்து இருக்கிறாரு. அவர் யாரை பார்க்கிறாரு? சனியையும் சுக்கிரனையும் பார்க்கிறாரு. அந்த சனி யாரு? கும்பத்துக்கு அதிபதி, லக்னாதிபதி. சுக்கிரன் யாரு? 4க்கும் 9க்கும் அதிபதி. அப்போ 1, 2, 4, 9, 11, 10, 11 இத்தனை தொடர்பு. இது எல்லாமே சுப தொடர்பு. இங்க எதுவுமே 6, 8, 12 வரல. அப்போ இந்த ஆணுக்கு வருகின்ற மனைவி கோடீஸ்வரியா வரப்போறாங்க. இப்படி எடுக்கலாம். இல்லை அப்படின்னா ஒரு சாதாரண பொண்ணு இவரை கட்டிக்கிட்டா இந்த ஜாதகம் ஆக்டிவேட் ஆகி அந்த பொண்ணு கோடீஸ்வரி ஆகிடும். ஒரு ஏழை வீட்டு பெண்ணை திருமணம் செய்து கொண்டாலும் இந்த ஆணுடைய ஜாதகம் அந்த பெண்ணை கோடீஸ்வரி ஆக்கி வெடிக்க பார்க்கும். புரியுதுங்களா? புரியுது சார். ஓகே.